ஸோ டுடே வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒரு பேசிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா, இந்த வீடியோவில். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ட்ரோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஃபர்ஸ்ட் என்னென்னா இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். ஒரு கார்பனை பற்றி படிக்கிறது தான் இட்ஸ் ஸ்டடி ஆஃப் கார்பன் காம்பவுண்டை பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டு ஃபார்ம் மோர் காம்பவுண்ட்ஸ் வித் இட்ஸ் அண்ட் அதர் ஆட்டம்ஸ். என்னென்னா இது தன்னை வந்து நிறைய காம்பவுண்ட்ஸை என்ன பண்ணும், உருவாக்கி கொள்ளும். ஸோ அப்போ கார்பனே இன்னும் அதிகமாக அதனால் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கூட கார்பனை மட்டும் இல்லை, அதை தவிர மற்ற எல்லாம், அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபைட், ஹாலோஜன், இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ண முடியும், அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது வந்து டிரைவ் ஃப்ரம் எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள அந்த காரியத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரினா நம்மளுடைய செல்ஸ், நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்க செல்ஸு, டிஎன்ஏ, லிப்பிட்ஸ் அண்ட் கிளைகோஜன். அண்ட் எக்ஸப்ட் ஃப்ரம் திஸ் NaCl, salt and water. இதில் என்ன இருக்காதுன்னா கார்பன் இருக்காது. ஸோ இதை தவிர எதில் என்ன இருக்கும் பார்த்தோன்னா ஃபுட்ஸ், நம்ம எடுக்கிற ஃபுட்ஸில், நம்ம எடுக்கிற மெடிசனில், கிளாத்திங்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஃபியூயல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் கார்பன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறோம் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நம்மளுடைய பாடியில் ஒரு முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ இந்த பயோமெடிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்குதுன்னா ஆர்கானிக் நேச்சர்ஸ், அந்த ஆர்கானிக் நேச்சர்ஸ் மூலமாக பயோ மாலிகல்ஸ் என்ன ஆகுது, உருவாகுது. ஸோ வாட் ஆர் த பயோ மாலிகல்ஸ் இன் அவர் பாடி? லிப்போப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட்ஸ், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா உருவாக்குது. ஸோ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்னதுன்னா கார்பன், அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து அங்கே நம்மளுடைய பாடியில் ஒரு முக்கியமானதாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ கம்மிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம இன்னும் அதிகமான காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.